ஒரு சில ஐடிக்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவதூறு பரப்புறாங்க. ஆனால் அதை மீறி ஒரு கட்சி தலைவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயப்படுத்த முடியும்ட்டு நிறைய கேள்விகள் முன் வைக்கிறாங்க. சொல்லுங்க. இதை தாண்டி நீங்க சொன்னீங்கல்ல, விஜய் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும், இது வந்து எதுவுமே இது வந்து விஜய்க்கு மட்டும் பொருந்துமா இல்ல திமுக தலைவருக்கோ இல்ல அதிமுக பொதுச் செயலாளருக்கோ எல்லாத்துக்குமே பொருந்தும்னு சொல்றீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் சுஜாதா இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து மேடையில எந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்றது, ஏன்னா அங்க மேடை கீழே இருக்கவங்க அது கேட்கவே முடியாத அளவுக்கு தான் அவங்க பேசுறாங்க. இப்ப நடுவில் வந்து அவர் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா அவர் மறுபடியும் வந்து மீண்டும் மேடைகள்ல அப்படிதான் பேசிட்டு இருக்காரு திமுக மேடை. இல்ல அங்க நிர்வாகிகள் அக்கவுண்ட்ல இருந்து ட்வீட் பண்ணாங்களா இல்ல தாவேகாவோட அபிஷியல் ஐடில இருந்து தாவேகால மட்டும் தான் நடக்குது. திமுகவுல சோசியல் மீடியாவுல திமுக நிர்வாகி சோசியல் மீடியாவுல இந்த மாதிரியான அவதூறு பரப்புறவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்களா?